வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், அதாவது ரேபிட் ரிவிஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்ட் 2 பார்க்குறோம். ஸோ பார்ட் 2ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் விச் நியூக்ளியோபிலிக் அடிஷன் பார்க்க போகிறோம். தென் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரியாக்ஷன் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன், தென் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக வெரி ட்ரிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரியா? நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு ஹெச்சினோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியணும். அப்போ நியூக்ளியோபிலிக் அடிஷன் என்னன்னு தெரியணும். கரெக்டாக பார்க்கலாமா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரியா? கவனிங்க. அப்போ நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பாருங்களேன், இப்போ ஒரு கார்போனைல் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். கரெக்டா? ஒரு நியூக்ளியோஃபைல் வருது. இந்த நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இவரே டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணி இந்த கார்பனை மேலே தள்ளிடுவார். ஏன்னா இந்த எலக்ட்ரானை மேலே தள்ளிடுவார். ஏன்னா இவர் பாசிட்டிவ், இவர் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதனால இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்கே தான் போய் அட்டாக் பண்ணும், இங்கே அட்டாக் பண்ணாது. கரெக்டா? இப்போ நியூக்ளியோஃபைல் மட்டுமா தனியாக எடுத்துக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே HCN அப்படின்னு எடுத்தீங்கன்னா CN மைனஸ் நியூக்ளியோஃபைல் பட் H பிளஸ் எலக்ட்ரோஃபைல். அப்போ என்ன நடக்கும்? அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. C இங்கே O மைனஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, இங்கே நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ரிமைனிங் யார் இருக்காரு? H பிளஸ். இவர் என்ன பண்ணிடுவாரு? இவரோட ஜாயின் பண்ணிடுவாரு. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுறாருன்னு பாருங்க, இங்கே OH, இங்கே நியூக்ளியோஃபைல். ஸோ புரியுதா? அப்போ நியூக்ளியோஃபைல்னா ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபைல் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ நியூக்ளியோஃபைல் இந்த மாதிரி HCN ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ எலக்ட்ரோஃபைலும் ஒரு செகண்ட் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகும். புரியுதா? எப்போ நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தால். இப்போ நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இது ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நியூக்ளியோஃபைல் வீக்காக இருக்குது. அதாவது சார்ஜ் நியூக்ளியோஃபைல்னா ஸ்ட்ராங்னு தெரியும். வித்தவுட் சார்ஜ் இல்லாமல் நியூக்ளியோஃபைலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல் பட் வீக் நியூக்ளியோஃபைல். எங்கே பண்ணுவோம்? லோன் பேரை டொனேட் பண்ணி நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். அப்போ வீக் நியூக்ளியோஃபைல். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய H பிளஸ். கரெக்டா? இவர் என்ன ஆயிடுவார்? இவரோட ரியாக்ட் ஆகி இப்படி ஃபார்ம் பண்ணுவார். C இங்கே O மைனஸா, இங்கே O மைனஸ் இருக்கும். இந்த H பிளஸ் ஆட் ஆச்சுன்னா OHன்னு இப்படி கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அதாவது இது என்ன ஆகுனா இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய H பிளஸ் அட்ராக்ட் பண்ணி OHஆ மாறிடும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மிச்சம் இருக்கும்ல, அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OH மைனஸ் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் வந்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அவர் என்ன இவர் இங்கே அப்ரோச் பண்ணுவார். எந்த நியூக்ளியோஃபைல்? ஒரு வீக் நியூக்ளியோஃபைல் இங்கே அப்ரோச் பண்ணி they will form a product. புரியுதா? அப்போ நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இந்த மாதிரி எப்படி வேணா நடக்கலாம். நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க வித் HCNோட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருந்தால் ரியாக்ஷன் ஒரு மாதிரி நடக்கும், வீக் நியூக்ளியோஃபைலாக இருந்தால் ரியாக்ஷன் ஒரு மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஒரு CH3C டபுள் பாண்டோ H எடுத்துக்கிறேன். இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா HCNோட ரியாக்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. இங்கே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் யார்? ஆக்சிஜன். அப்போ இவர் மேலே நெகட்டிவ் சார்ஜ், இவர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கே மைனஸ், இங்கே பாசிட்டிவ். அவ்வளோதான். ப்ளஸ் நெகட்டிவோட ஜாயின் பண்ணுங்க, நெகட்டிவ் ப்ளஸோட ஜாயின் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த பாசிட்டிவோட CN ஆட் பண்ணுங்க, இந்த ஓவோட H ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3C, இங்கே OH, இங்கே ஒரு H, இங்கே CN. அவ்வளோதான் கண்ணா. இதானது சயனோஹைட்ரேன் அப்படின்னு சொல்லுவோம். சயனோஹைட்ரேன் ப்ராடக்டாக கிடைக்கும். புரியுது இல்லையா? இதான் வித் HCNோட ரியாக்ஷன். இதே வித் NaHCO3யோட போட்டி, SO3யோட போட்டிங்கன்னா அதே ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். CH3C டபுள் பாண்டோ H எடுத்துக்கிறேன். இதை NaHSO3 எப்படி டிசோசியேட் ஆகும்னு பாருங்களேன். NaHSO3 which will be getting dissociated as Na plus ஆகும், H plus ஆகும், plus SO3 2 minus ஆகும், டிசோசியேட் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய SO3 2 மைனஸ் என்ன பண்ணுவார்? இங்கே அட்டாக் பண்ணுவார். அப்போ இந்த சார்ஜை கொடுத்து இங்கே அட்டாக் பண்ணுறாரு. கரெக்டா? SO3 2 மைனஸ் அட்டாக் பண்ணார்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. இங்கே கார்பனுக்கு இவர் அட்டாக் பண்ணார்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்து அட்டாக் பண்ணார்னா கார்பனுக்கு 5 பாண்ட் ஆகிடும். உடனே எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணுவார். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, இங்கே CH3C, இங்கே O மைனஸ் போயிடும், இங்கே H, இங்கே SO3 மைனஸ்னு கிடைக்கும். புரியுதா? ஏன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் அட்டாக் பண்ணிருக்கு, இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் அங்கேயே இருக்கு. புரியுதா? ரைட். அடுத்ததுல என்னென்ன இருக்கு? Na பிளஸ் H பிளஸ் இருக்கா? அப்போ Na பிளஸ் ஒரு இடத்துல H பிளஸ் ஒரு இடத்துல ஆட் ஆடுவாங்க. அவ்வளோதான். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே Na பிளஸும் H பிளஸும் ஆட் ஆனாங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, CH3CONA, இங்கே H, SO3H இப்படி கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஈக்லிபிரியம்ல இருப்பாங்க. Na பிளஸ் இங்கேயும் இருக்கலாம், H பிளஸ் இங்கேயும் இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஈக்லிபிரியம்ல இருப்பாங்க. பட் சல்போனிக் ஆசிட் ப்ரிஃபரபிளாக ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ இதான் என்னது வித் NaHSO3யோட. கிரிக்னார்ட் ரியேஜனோட பார்ப்போமா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிக்னார்ட் ரியேஜனோட பார்க்கலாம்.
ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் RMgx கரெக்டா. அப்போ ஒரு அல்டிகைடோ அல்லது கீட்டோனோ ஒரு RMgxோட எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் அல்டிகைட் எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ கீட்டோன் எடுத்துக்கலாம். சரியா, இவர் யாரோட ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு RMgx எடுத்து ரியாக்ட் பண்ணுறேன். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஏன்னா இட் இஸ் அட்டாச் வித் மெட்டல் கரெக்டா. அப்போ மெட்டலோட இருக்கும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ், அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே அப்ரோச் பண்ணுவார், இங்கே தான் அப்ரோச் பண்ணுவார். ஏன்னா இவர் தான் ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் கம்பேர்ட், ஏன்னா இவர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோட அட்டாச் இருக்காரு. அப்போ இவருக்கு தான் நெகட்டிவ், இவருக்கு பாசிட்டிவ் இருப்பார் கரெக்டா. அப்போ இந்த R வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் கண்ணா. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, CH3CO மைனஸ், ஏன்னா 5 பாண்ட் அடிச்சுன்னு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிடுவார். அகைன் இங்கே CH3 கிடைக்கும், இங்கே R கிடைக்கும். புரியுதா. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இங்கே Mg மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் இல்லையா, இந்த ப்ளஸும் நெகட்டிவ் சேர்ந்து இங்கே Mgxன்னு ஃபார்ம் ஆகிடும் கரெக்டா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா H3O ப்ளஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணுறாங்க, பாண்டு பிரேக் பண்ணி இங்கே ஒரு H இங்கே ஒரு OH, அவ்வளோதான் கண்ணா. இப்போ என்ன கிடைக்கும், CH3COH, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு R, அவ்வளோதான். ஒரு 3 டிகிரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும். along with that MgOH கண்ணா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா. அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட அப்படின்னா ஐ கேன் கெட் 3 டிகிரி ஆல்கஹால்ஸ். ஒரு கார்பன் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய, இங்கே என்ன R குரூப் எடுக்கிறீங்களோ அந்த R குரூப் இங்கே ஆட் ஆகிடும். சரியா, அது அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸாக ரெடியூஸ் ஆகி கிடைக்கும். புரியுதா. அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட் will act as a good reducing agent. புரியுதுங்களா. 3 டிகிரி ஆல்கஹால்ஸை ஃபார்ம் பண்ணு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரியாக்ஷன் வித் ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஆல்கஹால்ஸோட இப்போ நம்ம அல்டிகைடோ அல்லது கீட்டோனோ ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3C டபுள் பாண்டோ ஹெச்சுக்கண்ணா, சரிங்களா, அப்படி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு C2H5OHோட ரியாக்ட் பண்ணுறான். என்ன நடக்கும், இவர்கிட்ட இருக்கிற லோன் பேரை கொடுத்து ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார், அட்டாக் பண்ணுவார். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆசிடோட ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இவர் இன்வால்வ் ஆவார். சரியா, ஜஸ்ட் நான் ட்ரிக்குக்காக எழுதுறேன். சரியா, என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ இந்த பாண்ட் என்னடும் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும், CH3CO மைனஸ் அப்படின்னு போட்டோம். இங்கே யார் O, இந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் ஒரு C2H5. ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுத்துருக்காரு, அப்போ அவர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த H ப்ளஸ் இங்கே ஆட் ஆகிடுவார் கரெக்டா. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அப்போ இந்த H ப்ளஸ் என்ன, இந்த H ஹைட்ரஜன் என்ன பண்ணுவார், எலக்ட்ரானை கொடுத்துட்டு, ஏன்னா ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், ஆனால் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காரு. அப்போ என்ன தேவைப்படும், நிறைய எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். கேன் புல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை வெளியே எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனை வெளியே தள்ளி விட்டுருவார். என்ன கிடைக்கும் பாருங்க, CH3COH OC2H5 இந்த மாதிரி என்ன ஃபார்ம் ஆகும், ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இந்த இடத்துல H இருக்குங்க, ஹெமி அசிட்டல். சரிங்களா, இதை திருப்பியும் ஆசிடிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், அசிடிஃபிகேஷன் அலாங் வித் தட் இன்னொரு மாலிகுல் C2H5OH போட்டிங்கன்னா you will get CH3COC2H5 again H again OC2H5 you will get formed acetal. அப்போ ஹெமி அசிட்டல் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும், அசிட்டல் ஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன், நோட் பண்ணிட்டீங்களா. வச்சுலாமா, ரைட், கவனிங்க. இப்போ இதுவே ஒரு சைக்ளிக் அசிட்டலாக இருந்ததுன்னா எப்படி ஃபார்ம் பண்ணும், சைக்ளிக் அசிட்டல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3C டபுள் பாண்டோ H, இப்படி ஒரு ஆல்டிகேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால், தட் இஸ் எத்திலீன் கிளைகால் எடுத்துக்கலாமா, OH, அவ்வளோதான். என்னாகும் பாருங்க, ஜஸ்ட் H2O வெளிப்பேடும், அவ்வளோதான். ஸோ தெர் வில் பி அ ரிமூவல் ஆஃப் வாட்டர். என்ன கிடைக்கும், CH3, இங்கே வந்து C ஆக்கனா C, இதில் ஒரு H, சரியா, இந்த இடத்துல ஒரு O, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு O, ஜஸ்ட் ஜாயின் இட். இதுக்கு பேர் தானது சைக்ளிக் அசிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் அசிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு, ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும்போது. புரியுதா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க வித் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ். அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். there are 5 or 6 அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் ஆர் தேர். என்னென்ன இருக்கும் அமோனியா டெரிவேட்டிவ்ல பாருங்களேன். இப்போ NH3 இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NH2 குரூப் வந்து என்ன கிடைக்கும், NH2 இதுக்கு பேர் ஹைட்ரசீன் அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக NH2 ஒரு OH குரூப் வந்துருச்சு, இதுக்கு பேர் ஹைட்ராக்சிலமீன் அப்படின்னு பேர். இது ஒரு ஹைட்ரசீனா. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஒரு C6H5 NH2, இதுக்கு பேர் என்ன, ஃபினைல் ஹைட்ரசீன். இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு என்னது ஃபினைல் குரூப் வந்துச்சுன்னா ஃபினைல் ஹைட்ரசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதுவே இப்படி இருக்கு.
ஸோ NH NH2 தான் ஃபினைல் ஹைட்ரஜன். இந்த இடத்துல ஒரு NO2, இங்கே ஒரு NO2. இதானது 2,4 DNP அப்படின்னு சொல்லுவாங்க. 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அமோனியா டெரிவேட்டிவ் கண்ணா. சரியா? அதே மாதிரி இன்னொரு டெரிவேட்டிவ் இருக்குது, அதாவது NH2 NHC டபுள் பாண்டோ NH2. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லைக்கண்ணா, ஜஸ்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே இருக்கிற இப்போ இது எப்படி எழுதலாம்? NH2Hன்னு எழுதலாமா? NH2Hன்னு எழுதலாம். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குரூப் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குரூப் இருக்குது. சரியா? இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்டையர் இந்த குரூப் இருக்குது. புரியுதா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்டையர் இந்த குரூப் இருக்குது. புரியுதா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்டையர் இந்த குரூப் இருக்குது. அவ்வளோதான் கண்ணா. சரிங்களா? ஸோ இது வந்து செமி கார்பசைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பிஹெச் வந்து கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணணும். பிஹெச் வந்து ஒரு 3.5 ரேஞ்சில் வச்சு தான் ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இது வந்து பேசிக் நேச்சரில் இருக்கும். அப்போ ரியாக்ஷனை வந்து ரொம்ப பேசிக் நேச்சரில் விட்டுறக்கூடாது. சரியா? அதனால் பிஹெச் வந்து கண்ட்ரோல்டு ரியாக்ஷனில் வச்சு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ அமோனியா டெரிவேட்டிவோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன்? ஒரு ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இவரை வந்து ஆல்டிகேட்டோட ரியாக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட். CH3C டபுள் பாண்டோ H. ஒரு ஆல்டிகேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுறேன். H2NH2. ஒன்றுமே இல்லைக்கண்ணா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ரிமூவ் த வாட்டர். ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படியே எழுதுங்க. சரியா? என்ன எழுதுறீங்க? CH3CH கரெக்டா? இங்கே டபுள் பாண்டு H2O போயிடுச்சு, மீதி இங்கே NH2. புரியுதுங்களா? இது ஹைட்ரஜன் அப்படின்னா இது ஹைட்ரஜோன், அவ்வளோதான். புரியுதா? இது ஹைட்ரஜன், இது வந்து அசிட்டால்டிகைடினுடைய ஹைட்ரஜோன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் இப்போ ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆச்சுன்னா எல்லாத்தோடையும் இதே மாதிரி ரியாக்ஷன் தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3C டபுள் பாண்டோ, இங்கே ஒரு CH3 எடுத்திருக்கேன், ஒரு கீட்டோன் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு H2NOH. ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் பண்ணுறோம். என்ன ஃபார்ம் ஆகும்? H2O போய்டும் கண்ணா. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்கே ஒரு CH3, இதில் ஒரு C, இங்கே ஒரு CH3. இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா? டபுள் பாண்ட் அப்படியே போட்டுடலாம். டபுள் பாண்டோட என்ன நேரட் அட்டாச் இருக்குது? NOOH. அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன? ஹைட்ராக்சிலமீன் அப்படின்னு சொன்னோம். இது அசிட்டோன் ஹைட்ராக்சிலமீன். இது என்ன ஃபார்ம் பண்ணும்? அசிட்டோனுடைய ஆக்சைம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஆக்சைம். சரிங்களா? ஆக்சைம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எல்லாத்தோடையும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் தான். பட் எக்ஸப்ட் ஒன்னே ஒன்று, யாரோட மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ரியாக்ட் ஆவார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3C டபுள் பாண்டோ H ஒரு ஆல்டிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு NH2 தான் இருக்கும். ஆனால் இந்த கேஸில் மட்டும் பாருங்களேன், NH2 இருக்கும், தென் NHC டபுள் பாண்டோ NH2. அதாவது செமி கார்பசைடு மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து யார் ரியாக்ட் ஆகிறா? இப்போ இந்த NH2 ரியாக்ட் ஆவாரா, இந்த NH2 ரியாக்ட் ஆவாராங்கிற கொஸ்டின் வரும். சரியா? யார் ரியாக்ட் ஆவார்னா C டபுள் பாண்டோ குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணிடுவார்? ரெசனன்ஸ்னால இவங்க 2 பேரும் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. சரியா? தள்ளி இருக்கக்கூடிய NH2 இருக்கு இல்லையா, இவர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகார். அப்போ இங்கே NH2 எப்படி எழுதலாம்? NH2 இப்படி எழுதுறேன். இந்த H2O வாட்டரும் வெளியே போயிடும். சரியா? வாட்டராக வெளியே போயிடும். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. இங்கே CH3யா, CH3C. இந்த H இங்கே கீழே போட்டுறேன், டபுள் பாண்ட் இந்த சைடில் போட்டுறேன், டபுள் பாண்ட். என்ன இருக்கு மிச்சம்? NH C டபுள் பாண்டோ NH2. இந்த மாதிரி செமி கார்பசோன் அசிட்டால்டிகைடினுடைய செமி கார்பசோன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? இதான் என்னது? நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய 5 ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செமி கார்பசைடில் வந்து இந்த NH2 ரியாக்ட் ஆகுமா, இந்த NH2 ரியாக்ட் ஆகுமானா C டபுள் பாண்டோ குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இன்வால்வ் ஆகாது. புரியுதா? அதுக்கு தள்ளி இருக்கக்கூடிய நைட்ரஜன் மட்டும்தான் என்ன ஆகும்? ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். பிகாஸ் இவங்க 2 பேரும் இந்த C டபுள் பாண்டோட ரெசனன்ஸில் ஸ்டேபிளைஸ் ஆகிடுவாங்க. சரியா? இது பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா அங்கே ஐகார்ட் செக்ஷனில் இதனுடைய பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் சாப்டர்னுடைய பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிளியர் கட்டாக இருக்கும். சரியா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ரிடக்ஷன் டு ஆல்கஹால், அதாவது ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை ஆல்கஹாலாக மாற்றுற ப்ராசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன், அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக ரெடியூஸ் பண்ணி ஹைட்ரோ கார்பனாகவே மாற்றுற ப்ராசஸ் தான் என்னது? இந்த ரியாக்ஷன். சரியா? அப்போ ரிடக்ஷன் டு ஆல்கஹால், ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? வி கேன் யூஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்
ஆர் அதர்வைஸ் NaBH4 இந்த மாதிரியான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா தட் கன்வெர்ட்ஸ் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இன்டோ ஆல்கஹால்ஸாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ரைட். இது இந்த மாதிரி பண்ணிடலாம். பட் ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன் என்ன பண்ணுவாங்க, அதாவது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா ஜிங்க் அமால்கம் HCl ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். CH3 CH2 CH3 புரியுதுங்களா? அப்போ என்ன ஆயிடுது, இந்த C டபுள் பாண்டோ குரூப்பை என்ன மாற்றிருக்காங்க, CH2 குரூப்பாக மாற்றிருக்காங்க. அப்போ CO குரூப் கேன் பி கன்வெர்டட் இன்டு CH2. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் என்னது, ஹைட்ரோ கார்பன், HCன்னு போட்டிருக்கோம். புரியுதா? ஹைட்ரோ கார்பனா கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஜிங்க் அமால்கம் HCl ஓட போடுறாங்க. அப்போ அசிடிக் என்வரான்மெண்ட்ல ஜிங்க் அமால்கமோட கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா that will act as a good reducing agent to convert C carbonyl compound into methylene group. CH2 குரூப்பா மாத்தி கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா, you know that it's a famous reaction. கரெக்டா? Clemmensen reduction. Clemmensen reduction அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிடக்ஷன். சரிங்களா? Clemmensen reduction. C இருக்குன்னா அது D கிடையாது, CLE Clemmensen reduction அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ இதுவே பாருங்க, இங்கே ஒரு ஹைட்ரசீன் எடுத்திருக்கோம். ஸோ ஹைட்ரசீன்ங்கிறது ஒரு அமோனியா டெரிவேட்டிவ். வி நோ தட் அமோனியா டெரிவேட்டிவ் ஒரு எப்போ ரியாக்ட் ஆனாலும் வாட்டர் எலிமினேட் ஆகிடும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. அப்போ CH3 C மேலே CH3 டபுள் பாண்டிங் வந்துருச்சு. இதோட N அட்டாச் ஆயிருக்கு. இங்கே ஒரு NH2 கரெக்டுங்களா கண்ணா? ரைட். இப்போ இந்த மாதிரி என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ஹைட்ரசோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆன ஹைட்ரசோன் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வி ஆர் ரியாக்டிங் இட் வித் பேஸோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் என்ன ஆகிடும், இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, CH3 CH2 CH3 along with that nitrogen gas. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, CO குரூப்பை என்ன மாற்றிருக்கோம், CH2 குரூப்பாக மாற்றிருக்கோம். போத் ஆர் சேம் ரியாக்ஷன் தான். பட் இங்கே வந்து கீட்டோனை வந்து ஜிங்க் அமால்கம் HCl அசிடிக் என்வாரன்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். இங்கே ஹைட்ரசீனோட ரியாக்ட் பண்ணி பேசிக் என்வாரன்மெண்ட்டில் எடுத்தால் தான் என்ன கிடைக்கும், இங்கே ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, we know that Wolff-Kishner reaction, Wolff-Kishner reduction அப்படின்னு சொல்லலாம், ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். போத் ஆர் சேம். ஓகேயா? ஸோ அப்போ Clemmensen ரிடாக்ஷனுக்கும் Wolff-Kishner ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டுமே என்ன பண்ணுது, CO குரூப்பை CH2 குரூப்பாக தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. பட் இங்கே அசிடிக் என்வாரன்மெண்ட்ல ரியாக்ஷன் நடக்குது, இங்கே பேசிக் என்வாரன்மெண்ட்ல ரியாக்ஷன் நடக்குது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். புரியுதா? இதான் இது ரிடக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம், ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால என்ன கிடைச்சிடும், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். கரெக்டா? இது யூஸ் PCC ஆர் PDCனால என்ன பண்ணிடும், ஆல்டிஹைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றி கொடுத்துரும். கரெக்டா? ஆனால் கீட்டோன் எடுத்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிங்க அப்படின்னா there is no reaction. புரியுதா? அப்போ கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணணும்னா you are in need of strong oxidizing agent, even temperature, pressure இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் ketones will be getting reacted. புரியுதா? to form a oxidized as a carboxylic acid. அப்போ இந்த ஸ்ட்ராங் கண்டிஷனில், விகரஸ் கண்டிஷனில் மட்டும்தான் ketones ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்குள்ள டிஃபரன்ஸாக கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, இது ஆல்டிஹைடா கீட்டோனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஆட் டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட்ங்கிறது என்னது, இந்த அமோனிக்கல் சில்வர், அதுதான் என்னது டாலன்ஸ் ரியேஜென்ட். இந்த சில்வர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரியேஜென்ட், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், இட் ஃபார்ம்ஸ் RCOO மைனஸ் தென் வாட்டர் as well as அமோனியா along with என்ன கிடைக்கும், சில்வர் மிரர் கிடைக்குங்க. ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு வாட்டர் பாத்தில் வச்சு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், அந்த டெஸ்ட் டியூபை சுற்றி ஒரு ஒரு சில்வர் கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த சில்வர் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிறது என்னது, சில்வர் மிரர் டெஸ்ட். அப்படி சில்வர் மிரர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உள்ள நம்ம எடுத்த காம்பவுண்ட் என்னது, ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, யூஸ் டு ஃபைண்ட் அவுட் போத் அலிஃபாட்டிக், சரிங்களா, அண்ட் அரோமேட்டிக். அப்போ ஆல்டிஹைடாக இருந்தாலே என்ன பண்ணிடும், டாலன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் மிரர் டெஸ்ட் கிடைச்சதுன்னா அது என்னது, ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா அரோமேட்டிக் ஆல்டிஹைடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த டெஸ்ட்டு, ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். புரியுதுங்களா? இது யாருக்கு மட்டும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் அலிஃபாட்டிக், ஒன்லி அலிஃபாட்டிக்கு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் அரோமேட்டிக்கு இட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் இட்.
புரியுதுங்களா? ரைட். அப்போ பாருங்க, இப்போ ஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். இங்கே காப்பர் சல்ஃபேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது எவ்வளோ 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். என்ன ஃபார்ம் பண்ணணும்? they form a carboxylic acid as a product along with that Cu2O as a red brown precipitate கிடைக்கும். இந்த ரெட் பிரவுன் precipitate கிடைச்சது அப்படின்னா உள்ள இருக்கிறது என்ன ஆல்டிஹைடு? அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். ஏன்னா it is only responded for அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுன்னு சொன்னோம். அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. புரியுதா? அப்போ நீங்க டாலன்ஸ் ரியேஜென்ட்டை போட்டு இங்கே நமக்கு வந்து சில்வர் மிரர் ஃபார்ம் ஆச்சுன்னா உள்ள இருக்கிறது ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது அரோமேட்டிக் ஆல்டிஹைடா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாரு? இந்த ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட். ஃபெலிங்ஸை போட்டு ரெட் ப்ரௌன் கலர் precipitate கிடைச்சது அப்படின்னா உள்ள இருக்கிறது அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலனா தட் இஸ் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் டாலன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபெலிங்ஸ் வரணும். சரிங்களா? ஆல்டிஹைடான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அது அரோமேட்டிக்கா அலிஃபாட்டிக்கா. அலிஃபாட்டிக் அப்படின்னா ரெட் ப்ரௌன் கலர் precipitate கிடைக்கும். அரோமேட்டிக் அப்படின்னா அந்த precipitate கிடைக்காது. புரியுதா? ரைட். இதான் என்னது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட் ஆக்சிடேஷன் டெஸ்ட்ல. அடுத்த பாருங்க, ஹாலோஃபார்ம் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட்டுக்குன்னா இது யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா சி டபுள் பாண்டோ CH3, அதாவது மித்தைல் கீட்டோன். மித்தைல் கீட்டோன் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல பாருங்க, அப்ப COCH3 குரூப் இருக்கு. கரெக்டா? இந்த COCH3 குரூப் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். புரியுதா? அது தவிர இதனுடைய இன்டர்மீடியேட்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணோம். அந்த வீடியோனுடைய லிங்க், அதாவது ஹாலோஃபார்ம் டெஸ்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனுடைய கம்ப்ளீட் டீடைல்டு மெக்கானிசம் ஐகார்ட் செக்ஷனில் மேலே கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டில். அதாவது ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு பிளேலிஸ்ட்டு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும், 42 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ என்ன இருக்கும்? ஹாலோஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட்டில் டீடைல்டாக கொடுத்துருப்பேன். எப்படி ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது, ரியாக்ஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குது, நம்ம வந்து எதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும், மித்தைல் கீட்டோன்ஸ் தவிர வேறு எதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அப்போ RCOCH3 குரூப் இருந்துன்னா இட் வில் ரெஸ்பாண்ட். ஸோ இட் வில் ரியாக்ட் வித் X2. இந்த X2 என்னவா இருக்கலாம்? எய்தர் குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் அயோடினா இருக்கலாம் கண்ணா. சரிங்களா? Cl2, Br2 ஆர் I2. இந்த ரெண்டுல இந்த மூணுல எது வேணா இருக்கலாம். சரியா? ரைட். ஸோ யூஸ்வலாக பேசிக் மினிட் ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது இஃப் யூ டேக் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா. அது போக இங்கே CHX3 கிடைக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இங்கே CHX3 அப்படின்னா இப்போ நீங்கள் Cl எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? CHCl3 குளோரோஃபார்ம் கிடைக்கும். சரிங்களா? குளோரோஃபார்ம் கிடைக்கும். ஸோ இது ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மயக்க மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய படத்தெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? ரைட். CHBr3 புரோமோஃபார்ம். புரோமோஃபார்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஸ்வீட் ஸ்மெல், ஸ்வீட் ஸ்மெல். இதை வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஸ்மெல்லை வச்சு தான் ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் CHI3 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that will be given in the form of precipitate-ஆவே கிடைக்கும். என்ன கலரில் கிடைக்கும்னா எல்லோ கலரில் precipitate கிடைக்கும். புரியுதா? அப்போ எல்லோ கலரில் precipitate. அப்போ எது பெட்டர் ரியேஜென்ட்டு? அயோடின் இங்கே எடுக்கிறது தான். அப்போ என்ன கிடைக்கும்? CHI3 கிடைக்கும். CHI3 அதாவது அயோடோஃபார்ம் கிடைச்சது அப்படின்னா எல்லோ கலர் precipitate கிடைக்கும். அங்கே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக நம்ம இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுது இல்லையா? அப்போ இங்கே அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறது என்னது? ஒரு மித்தைல் கீட்டோன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் 3 விதமான டெஸ்ட் இருக்கு: டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் அண்ட் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். டாலன்ஸும் ஃபெல்லிங்ஸும் ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட், ஹாலோஃபார்ம் டெஸ்ட் வந்து கீட்டோன்கான டெஸ்ட், பர்டிகுலர்லி ஃபார் மித்தைல் கீட்டோன்கான டெஸ்ட். புரியுது இல்லைங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதாவது இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்னுடைய ரேபிட் ரிவிஷனில் பார்ட் 2வா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதாவது நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், ரெண்டாவது ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், மூணாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததா இதில் ரியாக்ஷன் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன், தென் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ட் 3ல பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.